SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தயாரான கார் பார்வையிட்டார் ரணில். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்று இனி நடக்காது, பாதுகாப்பு செயலாளர் உறுதி. சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் முற்றுகை, உரிமையாளர் கைது. பாடசாலை அதிபரால் மாணவிக்கு நேர்ந்த அவலம். இலங்கைக்கு கிடைத்துள்ள $1 பில்லியன் முதலீடு, ராஜாங்க அமைச்சர் தகவல். விண்வெளி உபகரணங்கள் ஏற்றுமதிக்கு தடை, சீனாவின் அதிரடி முடிவு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். 80 வீதம் இலங்கைக்கு மூலப்பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட கார் ஒன்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் பார்வையிடப்பட்டுள்ளது. டொனாவன் டாக்ஸ் ராஜசேகரால் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட இந்த கார் அதிபர் செயலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த கார் இலங்கையில் முதல் காராக ஜூன் 18 கைத்தொழில் அமைச்சு காட்சிப்படுத்தப்படும் என்றும் டோவன் டாக்ஸ் ராஜசேகர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் அதிபர் காலநிலை மாற்றம் தொடர்பான விசேட ஆலோசகர் ருவான் விஜயரட்னாவும் கலந்து கொண்டுள்ளார். பாதுகாப்பு செயலாளர் என்ற வகையில் நாட்டு மக்களுக்கு நான் உறுதியளிக்கின்றேன். 24 மணி நேரமும் பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பை நாங்கள் கண்காணித்து வருகின்றோம். ஈஸ்டர் ஞாயிறு போன்ற ஒரு சம்பவம் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இவ்வாறு பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், IS பயங்கரவாதிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் இலங்கையின் புலனாய்வு அமைப்புகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்தியா சென்றவரிடம் விசாரணைகளை நடத்தி வருகின்றோம். அவர்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது கைது செய்யப்பட்ட நால்வரும் போதைக்கு அடிமையானவர். கண்டிப்பாக அவரிடம் மத நம்பிக்கை இல்லை. இந்தியாவிலிருந்து எமக்கு வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் எமது புலனாய்வு அமைப்புகளுக்கு குற்ற புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குருநாகலில் சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றை நடத்தி சென்ற உரிமையாளர் ஒருவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கைது செய்துள்ளது. குருநாகல் சூரதிஸ்த மாவட்டத்தில் இந்த சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் இயங்கி வந்துள்ளது. இங்கு சவுதி அரேபியா, ஓமான், குவைத் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆட்சேர்ப்பு நடப்பது தெரிய வந்துள்ளது. அந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட 110 கடவுச்சீட்டுகள், இலங்கை வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் மற்றும் பல ஆவணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று குருநாகல் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டுள்ளார். பாடசாலை மாணவி ஒருவரை தகார முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் பாடசாலை அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது குருநாகல் மாவட்டத்தில் நிக்கவரட்டிய பல்லாகவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக நிக்கவரட்டிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சந்தேக நபரான பாடசாலை அதிபர் 16 வயது மாணவி ஒருவரை காரில் வைத்து தகார முறைக்கு உட்படுத்தியுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நிக்கவரட்டிய நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் அவரை எதிர்வரும் 11 வரை விளக்கமறியல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி நிக்கவரட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான $1 பில்லியன் என்ற முதலீட்டு இலக்கை முதல் காலாண்டிலேயே இலங்கை முதலீட்டு சபை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவலை இலங்கை முதலீட்டு சபையுடன் முதலீட்டு உடன்படிக்கைகளில் கச்சாத்திடப்பட்டுள்ள முதலீட்டாளர்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் போதே அவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அதானி நிறுவனம் மட்டுமே $820 மில்லியன் முதலீடு செய்துள்ளதாக அமுனுகம குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஏனைய வர்த்தக நிறுவனங்களுடன் $320 மில்லியன் அளவில் ஒப்பந்தம் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயம். உலகச் செய்திகள். விண்வெளிக்கான உபகரணங்கள், கட்டமைப்பு பாகங்கள், மென்பொருள் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை ஏற்றுமதி செய்ய சீனா கட்டுப்பாடுகளை விதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை அனுப்புவதில் உலக நாடுகளிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. இதன் அடிப்படையில் அதில் அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்கின்றன நிலையில் சீனா இவ்வாறு அறிவித்துள்ளது. இதுகுறித்து சீனா வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய பாதுகாப்பு மற்றும் அணு ஆயுத பரவல் தடை போன்றவற்றிற்காக இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதேபோல் தாய்வானுக்கு ஆயுதங்களை விற்ற சில அமெரிக்க நிறுவனங்களுக்கும் சீன பொருளாதார தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தயாரான கார் பார்வையிட்டார் ரணில். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்று இனி நடக்காது, பாதுகாப்பு செயலாளர் உறுதி. சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் முற்றுகை, உரிமையாளர் கைது. பாடசாலை அதிபரால் மாணவிக்கு நேர்ந்த அவலம். இலங்கைக்கு கிடைத்துள்ள $1 பில்லியன் முதலீடு, ராஜாங்க அமைச்சர் தகவல்.
விண்வெளி உபகரணங்கள் ஏற்றுமதிக்கு தடை, சீனாவின் அதிரடி முடிவு.